தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு விசை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பல பாகங்களிலே இதுவரைக்கும் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பின் கீழ் 8 பாகங்கள், அதாவது முக உரையிலிருந்து 8 பாகங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்று நாம் அதனுடைய தொடர் போதனையாக பாகம் 9. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வருடம் முழுவதும் இதே தலைப்பின் கீழ் தான் இப்பொழுதுதான் நாம் ஆதியாகமத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டை முழுவதையும் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிறகு புதிய ஏற்பாட்டில இதே தலைப்பின் கீழ் யாரையெல்லாம் இறைவன் பெயர் சொல்லி அழைத்தார், பெயர்களை மாற்றினார், இதையெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை உங்களிடத்துல நான் கொண்டு வருவதில் உள்ளபடியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் பெரியமானவர்களே. ஏனென்றால் இந்த சத்திய வேதம் அதற்குள்ள ஜீவன் அடங்கி இருக்கிறதுங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இறைவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. தேனிலும் மதுரமாமே என்று சொல்லுவார்கள். அதுபோல மதுரமான தேவன் அவருடைய மதுரமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே இந்த காலை வேளையில நீதியின் தேவனாகிய அவர் மேல் நாம் பசியையும் தாகத்தையும் உடையவர்களாக, மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுமோ அது போல என் ஆத்துமாவும் மேல் கதறுகிறது, உம்மை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது போல இந்த காலை வேளையில பசியோடும் தாகத்தோடு கூட நீதியின் தேவனாகிய நம்முடைய இறைவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுடைய உபதேசத்திற்கு நேராக செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், இந்த தலைப்புக்கு துணை தலைப்புகளாக நான் 10 தலைப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு முறையும் என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக வாசிப்பது பழக்கம். அப்படியே இந்த நாளிலும் அந்த துணை தலைப்புகளை முதலாவது வாசித்து விடுகிறேன். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும். அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார், அதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார், அதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க விரும்புகிறார். நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து அற்புதமான தேவன் அற்புதமான விதத்துல வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறார். உபதேசிக்கிற நானே மிகவும் சந்தோஷத்தோடு கூடனே ஒவ்வொரு முறையும் என்னுடைய உபதேசத்தை திரும்ப 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 என்னுடைய தொலைக்காட்சி பெட்டியில அதை போட்டு 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 பார்த்து கேட்டு மகிழ்கிறேன் பிரியமானவர்களே. அதன் மூலமாக நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. விசுவாசம் பெருகும் பொழுது நீதிமான் என்று சொல்லப்படுகிற நாம் எல்லாவற்றிலும் பெருகவும் வளரவும் விரிவடையவும் இறைவன் செய்கிறார் என்பதும் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ஏதோ இந்த பூமியில யாரோ கதை சொன்னார்கள், அந்த கதையை இந்த காலை வேளையில் தியானம் செய்கிறோம் என்று அல்லாமல், நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிற கதாபாத்திரங்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் நம்மை போல பிறந்து முதல் மனுஷனாகிய ஆதாம், அவருடைய மனைவி ஏவாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பிறந்து கொண்டிருக்கிற, அல்லது நமக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்து இறைவனுக்குள்ளே ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்த ஜனங்களை தான் நாம் நிஜ கதாநாயகர்கள் என்று சொல்லுகிறோம். நிழல் உலக கதாநாயகர்கள் கதாநாயகிகள் சினிமாவில் தோன்றுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த பெயர் போலியானது, அவர்களுடைய கதாபாத்திரங்கள் போலியானது, அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக நடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல, நடிகர்கள் நடிகைகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நிஜ உலக கதாநாயகர்கள் நடிகர்கள் அல்ல. நிஜ வாழ்க்கையில நம்மை போல ஸ்திரீயின் வயிற்றிலே உருவாகி பிறந்து
நம்மை போலவே எல்லா கஷ்டங்களையும் எல்லா நஷ்டங்களையும் இந்த பூமியில ஏற்பட்ட அனைத்து சோதனைகளின் ஊடாக கடந்து போனவர்கள். இறைவன் அவர்களை எப்பொழுதெல்லாம் சந்தித்தார், எப்படி அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார், எப்படி பெயர் சொல்லி அழைத்தார், அவர்களோடு கூட தொடர்ந்து இருந்து ஜெயத்தை எப்படி அவர்களுக்கு கொடுத்தார், இதையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன், இந்த தலைப்பு எங்க இருந்து நான் எடுத்தேன் என்று சொல்லுகிறது என்னுடைய வழக்கம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 43வது அதிகாரம் முதல் வசனத்துல இப்படியாக வருகிறது பிரியமானவர்களே. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஒன் டு ஒன் பேசுகிறார். இப்போதும் யாக்கோபு. இந்த யாக்கோபு வந்து இறைவன் வைத்த பேர் இல்லைங்க. அவருடைய தகப்பனும் தாயும் வைத்த பெயர் ஈசாக்கு அவர்களும் ரெபேக்கால் அவர்களும் வைத்த பெயர் தான் யாக்கோபு. அதையே அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் யாக்கோபு, எனக்கு தெரியும், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான். இப்பொழுது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றியிருக்கிறேன். ஆகவே உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன். இந்த உன் பேர் சொல்லி அழைத்தேன், இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களையும் என்னையும் கூட, நீங்க எந்த இடத்துல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் பெயரை அவர் அறிந்து வைத்திருக்கிறாருங்க. தேவைப்படும் பொழுது உங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பார். சொப்பனத்துல அழைக்கலாம், அல்லது தரிசனத்தின் மூலமாக உங்களை அழைக்கலாம். இப்பொழுது இந்த இந்த உன்னுடைய உன்னுடைய இப்பொழுதும் யாக்கோபே என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை கூட எழுதி வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி வாசித்து நீங்கள் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம். பெரியமானவர்களே, உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்துல 32வது அதிகாரம் 28வது வசனத்திலே கூட இந்த வசனம் வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அந்த இடத்துல. அவ்வளவு ஒரு அருமையான தேவன். நம்முடைய உள்ளத்துல என்ன நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. எப்பொழுதுமே இறைவனுடைய செய்தியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில அட்வைஸ் மாதிரி கொடுப்பேன். அது ஒரு ஜெனரல் அட்வைஸ், காமன் அட்வைஸ். அது மாதிரி இந்த நாளிலே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பூமியில வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அனைவரும் நண்பாக இருப்போம். இது செல்ஃப் டிசிப்ளின் என்று கூட சொல்லலாம். நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாகனத்தை ஒருவன் சரியாக ஓட்டுவான் என்று சொன்னால், அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அவன் தன் சொந்த குடும்பத்தை சரியாக ஓட்டுகிறான் என்று ஈஸியாக சொல்லிவிடலாம் நண்பர்களே. ஒரு சிலர் தொடர் ஹார்ன், அதாவது லாங் ஹார்ன் அடித்துக் கொண்டே ஓட்டுவார்கள். அப்படிப்பட்டவன் அவன் குடும்பத்தில் அதிகம் சத்தம் போடுபவன் அல்லது அதிகம் பேசுகிறவனாக இருக்கக்கூடியவன் என்று பொருள். ஒருவன் தலையில் ஹெல்மெட் போடாமல் அல்லது கார் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுபவன் என்றால் அவன் தன் குடும்பத்தில் பொறுப்பில்லாமல் நடப்பவன் என்றும் பொருள்படும். தன் தலையை காக்க தவறுபவன் தன் குடும்பத்தில் தலைவனாக இருந்து என்ன பயன்? இது என்னுடைய கேள்வி. குறுக்கும் நெடுக்குமாக வாகனத்தை பார்க் பண்ணுபவன், அதாவது நம்ம எல்லாம் வரிசை நிறுத்திருப்போம், திடீர்னு ஒரு டீ ஷாப்ல வந்துட்டு 4 பைக் அல்லது 4 கார் நிக்கிற இடத்துல குறுக்க ஒரு வாகனத்தை நிறுத்தி யாருமே எடுக்க முடியாத மாதிரி தவிக்க விடுபவன். குறுக்கும் நெடுக்குமாக வாகனத்தை பார்க் பண்ணுபவன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் அவமதிப்பவனாகவே வாழ்பவன் என்று பொருள். இப்படி நிறைய சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பாரமாய் இருப்பவர்கள் என்றும் சொல்லலாம். இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்துட்டு ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம். அந்த பில்டிங் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். குறைந்தது ஒரு 100 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து சில பில்டிங்லாம் வந்துட்டு சில கோட்டைகள்லாம் 1000 வருஷம் கூட 1000 வருஷம் கூட இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, விசேஷமா தமிழ்நாட்டுல கூட இருக்கிறது. தாஜ்மஹால் கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதை ஒரு அதிசயமாக மக்கள் பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சரி, அப்போ அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா அதற்கு உதாசீனமான பொருட்களை, அதாவது 3rd கிரேட், 4th கிரேட், 5th கிரேட், அது 2nd கிரேட் என்கிற மெட்டீரியல் எல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா பில்டிங் கட்டும் பொழுது அதை எப்படி நம்ம எதிர்பார்க்கிற அளவு 100 இயர்ஸ்க்கு மேல அது நிற்கும்? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில இருந்த பொழுது அவர்கள் கட்டின கட்டிடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது, சென்னை உள்பட பல கட்டிடங்கள் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய இது வந்து பில்டிங்.
தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை கொடுத்தவர், டிசைன் பண்ணினவர், தலையில இருக்கிற அந்த தலைமுடியிலிருந்து நம்முடைய காலில் பாதம் இருக்கிறதே, கால் பாதம் அடி, அந்த பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா அவயங்களையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். நம்மை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கிறார். பிறகு இதை இயங்குவதற்கு அவருடைய ஜீவனை நம்முடைய நாசில சுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஊதியம் இருக்கிறார். இதை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி அழகாக ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிற மேனுவல், இந்த கையேடு, இந்த கைப்பிரதி, இமானுவேல் என்னும் நாமத்திலே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர், பிதாவுடைய சத்தத்தை கேட்டவரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுமே என்னுடைய போஜனம் என்று சொன்னவருமாகிய நம்முடைய இரட்சகர் இந்த பூமியில இறங்கி வந்து தேவனுடைய உபதேசங்களை மலை பிரசங்கத்தின் ஊடாக பல விதமான கருத்தைகளை அள்ளி கொடுத்து போயிருக்கிறாருங்க. கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்திருக்கிறார். சரீர பிரகாரமான போஜனத்தையும் கொடுத்தார். 3 இரவு பகல் என்று அவருடைய உபதேசத்தை கேட்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் உணவையும் கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பரலோக மன்னாவையும் கொடுத்தார், பூமிக்குரிய போஜனத்தையும் கொடுத்து அனுப்பினவர் தான் நம்முடைய இரட்சகர். ஆகவே இவரை நோக்கி பாருங்கள், பார்க்கிறவர்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாதுங்க. சரி, இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நிறைய கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். உபதேசங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் எலும்புகளுக்கெல்லாம் ஔஷதமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் எப்படி இரவும் பகலும் நாம் தியானம் செய்து அதை உணவை விழுங்குறது போல இறைவனுடைய வார்த்தையை நாம் விழுங்குவோம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்துல வியாதியே வராதுங்க. படுத்த உடனே தூக்கம் வருங்க. சமாதானம் முழுமையாய் நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்யும், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. எப்படி சொல்றது, எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு இறைவன் நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொண்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒளி என்று சொல்லப்படுகிற இயேசுவானவர் தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளியின் கீழே நம்ம வாழும் பொழுது இந்த ஆவியை, ஆத்மா, சரீரம் குறைந்தது 120 ஆண்டுகள்ங்க. இது ரகசியம் இல்லைங்க. ஓப்பன் மெசேஜ் டு ஆல். இது இயங்கும். 120 வருஷம் இயங்குங்க. இப்போ கள்ள சாராயம் குடிக்கிறாங்க. நல்ல சாராயம் கூட குடிக்க கூடாது. கள்ள சாராயம் குடிச்சா அவங்களுக்கு ஏதாவது நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? 40 பேர், 50 பேர், 100 பேர் ஒரு கிராமத்துல அனைவரும் இறந்து போனார்கள். இப்படி அதுதான் பாருங்க, எதை உள்ள போடணும், எதை குடிக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எல்லாமே ஆண்டவர் அழகாக வரையறுத்து கொடுத்திருக்கிறாருங்க. நான் சமீபத்துல ஒரு ஐ டிராப்ஸ் வாங்க போயிருந்தேன். அந்த ஐ டிராப்ஸ் கொடுத்தப்போ அந்த பாக்ஸ்குள்ள இவ்வளவு அழகா டயக்ராம் போட்டு பிரிண்ட் பண்ணி எப்படி அந்த கேப் ஓபன் பண்ணணும், எந்த நீடிலும் உள்ள குத்தக்கூடாது, அது எப்படி எத்தனை டிராப் போடணும், எப்படி திருகணும், அது ட்ரை பிளேஸ்ல வைக்கணுமா, குழு பிளேஸ்ல வைக்கணுமா, எவ்வளவு அழகா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழகா பிரிண்டட் காப்பி இருக்கு. இந்த பக்கம் அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா அதை கொடுக்குறாங்க பாருங்க. தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இல்லை என்று சொன்னா எல்லாமே போயிட்டு கன்ஃபியூஷன்ல போய் முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல போறோம், வால் போஸ்டர்ல பார்க்கும்பொழுது எல்லாம் 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, ஐயோ இதற்காக தான் பிறந்தார்களா அப்படின்ற ஒரு சலிப்பு வருகிறதுங்க. இந்த இறைவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்களையும் நான் பார்க்கிறேன். பூமி முழுவதும் ஜாய்ஸ் மேயர் அம்மா என்று அமெரிக்க தேசத்துல மகாராணியை போல இறைவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஆண்ட்ரூ உமேக் என்று இன்னொரு தேவ தாசர் இருக்கிறார். அவருடைய சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். எல்லாரும் ஆன்லைன்ல யூடியூப்ல வராங்க பாருங்க. என்ன ஒரு பாக்கியமான காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த தேவனை விட்டு விலகவே கூடாது. அவருடைய நிழலிலே நாம் தஞ்சம் புகுவோம் என்று சொன்னால் அவரே நமக்கு கேடயமாக, துருகமாக, கோட்டையாக அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்களையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய கையின் பிரயாசத்தையும், ஊழியத்தையும் காக்கக்கூடியவராக இருக்கிறார் பெரியமானவர்களே. அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தான் இந்த காலை வேளையில அவருடைய பிரசனத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் பெரியமானவர்களே. கடந்த 8வது பாகம் வரைக்கும் பல நிஜ உலக கதாநாயகர்களை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்த நாம் இந்த 8வது பாகத்துல
ஆபிரகாமுடைய மகன் என்று சொல்லப்படுகிற ஈசாக்கு அவர்களை குறித்தும், அவருடைய மறுமனையாட்டி என்று சொல்லப்படுகிற ஆகார் அவர்களுடைய மகன் இஸ்மவேலை குறித்தும் நாம் தியானம் செய்து முடித்தோம். நல்லபடியாக அந்த சத்தியங்கள் அமைந்தன. இதுவரைக்கும் குறைந்தது நானே ஒரு 10 முறை போட்டு பார்த்து கேட்டிருப்பேன். சந்தோஷப்படுறேன். இப்பொழுது நாம் பாகம் 9க்குள்ளாக வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்று நாம் தியானம் செய்ய போகிற அந்த கதாநாயகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜேக்கப் என்கிற யாக்கோபு. இவரை தான் வந்துட்டு தேவன் வந்துட்டு யாக்கோபு என்கிற நீ இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த கதாநாயகன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு சினிமால நம்ம பார்க்கிற ஒரு கதாநாயகன் வந்துட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பெரிய வில்லனாக எல்லாருக்கும் ஒரு ஒரு பயங்கர டெரர் ஆக்டரா அவரு தோன்றி இன்டர்வலுக்கு பின்பாக பிற்பகுதியில் காண்பிக்கப்படுகிற பகுதியில அந்த வில்லன் வந்துட்டு ஒரு அருமையான குணச்சித்திர கதாநாயகனாக தோன்றுவார் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் இந்த யாக்கோபு என்று நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. அவர் வந்துட்டு ஒருவேளை தேவன் அவரை சந்திக்கவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அவரிடத்துல வந்து பெயர் சொல்லி அழைக்கவில்லை என்று சொன்னால், அவர் கடைசி வரைக்கும் ஒரு வில்லனாகவே இருந்து போயிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பிறந்த குடும்பத்துல தகப்பனை ஏமாற்றி மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஈசா அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தகப்பன் வயது சென்ற காலத்துல அவர் விரும்புகிறார். எனக்கு ஒரு நல்ல உணவை சமைத்து கொண்டு வந்து கொடு மகனே என்று மூத்தவனிடத்துல சொல்லுகிறார் ஈசாவிடத்துல. அவரும் ஓடி போகிறார் வேட்டையாடி கொண்டு வருவதற்கு. அதற்குள்ளாக ஈசாக்கு அவருடைய மனைவி ரெபெக்கால் என்ன பண்றாங்க, தந்திரமா தன்னுடைய இளைய மகன் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டு இளைய மகனை என்ன பண்றாங்க கூப்பிட்டுட்டு, உன்னுடைய அண்ணன் வந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறான்ப்பா, அதுக்கு முன்னாடி நீ எதையாகிலும் செய்து அப்பாவுக்கு என்ன பண்ணு சமைச்சு கொண்டு வந்து கூட அவர் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும், அந்த ஆசீர்வாதத்தை நீ தட்டி பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு அந்த ஒரு மாதிரி செயல்படுறாங்க. அதோட நல்லது இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்துட்டு பைபிள் வந்துட்டு ஓப்பன் மெசேஜா கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இந்த காலத்துல அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சபைக்கு போய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இறைவனுடைய வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற, தியானம் செய்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான். ஏவாள் எப்படிப்பட்ட குணாதிசய உடையவளா இருந்து இந்த உலகத்துல இன்று வரைக்கும் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுடைய அந்த தாய்மார்கள் எவ்வளவு ஒரு அவஸ்தைப்படுறாங்க. அந்த பிறப்பின் அந்த அந்த சைல்ட் பர்த் என்று சொல்லப்படுகிற அந்த லேபர் பெயின் நேரத்துல எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கிறோம் பாருங்க. கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்தது, பாவத்து நிமித்தம் சாபம் வந்தது, அந்த சாபத்து நிமித்தம் மரணம் இந்த பூமியிலே வந்தது. அந்த மரணத்திற்கு அதிபராக இருக்கிற அந்த பிசாசானவனை அழிக்கும்படியாகவே, அவனுக்கு முடிவு கட்டும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, நல்லது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துல நீங்களும் பாருங்க, அப்போஸ்தலர் நிருபங்களை முடிஞ்சு போலீங்க. அந்த அந்த நாளில ஊழியம் செய்த அந்த இயேசுவானவருடைய சீஷர்களோடு கூட அந்த ஊழியங்கள் முடிஞ்சு போகலைங்க. நீங்களும் நானும் கூட அப்போஸ்தலர்கள் தான். ஆகவே நம்முடைய கதைகள், நம்முடைய வரலாறுகள் அந்த அப்போஸ்தலர் நிருபங்களில சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது நிச்சயமாக இந்த உலகம் நன்றா இருக்குங்க. இறைவனுடைய எதிர்பார்ப்பு வெரி சிம்பிள்ங்க. பரலோகம் எப்படி இருக்கோ அது போல இந்த பூமி இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டது. அவர் தான் இன்னைக்கும் அப்படிதான் ஆசைப்படுறாரு. அதனாலதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அப்படி சமூகத்துல வந்து உட்கார வச்சிருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சமாதானமா இருக்கணும், எல்லாரும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கணும், எல்லோரும் தெய்வீக சுகத்தோடு கூட இருக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம், வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்படி அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து கொண்டார். அதற்கு முன்பாக இதே ஈசாவிடத்துல என்ன பண்றாருன்னா அவரையும் ஏமாற்றுகிறார். அண்ணன் வந்துட்டு பசியா இருக்குதுப்பா, நீ சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாடை அந்த கூழ் எனக்கு கொஞ்சம் கூட நான் குடிக்கிறேன்னு சொன்னா, நீதான முதல் பிறந்த, உனக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அல்லவா, அந்த புத்திர சுவீகாரம் என்று சொல்லுவாங்க, பவர் ஆஃப் தி ஹவுஸ், அந்த பவர் வந்துட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்னா அவரு சிம்பிளா அதை பத்தி வேல்யூவே அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, வேதத்தின்படி புத்திர சுவீகாரத்தை தம்பியாகிய யாக்கோபிடத்துல விற்று போடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களில ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. அண்ணனுக்கு வந்து மிகவும் ஈசாவுக்கு கோபப்பட்டு தம்பிக்காரனை எப்படி ஆகிலும் அந்த நாளில எப்படி முதல் மனுஷனாகிய ஆதாமுடைய மகன் வந்து இளையவருக்கு வந்துட்டு கொலையை செய்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆபேல் காயினுடைய வரலாறு எல்லாம் நம்ம தியானம் செய்தோம். அப்படியே இந்த குடும்பத்துல கூட ஈசா அவர்கள் வந்துட்டு தம்பியாகிய யாக்கோபை வந்துட்டு கொலை செய்யணும்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதையும் தாயை வந்துட்டு உஷாரா கேட்டுட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய இளைய மகனை வந்துட்டு அவருடைய தமையன் என்று சொல்லப்படுகிற லாபான் வீட்டிற்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் வரலாறு பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணுவோம். நான் கதை போல நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓடுறாருங்க. ஓடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அவர் வந்துட்டு சந்திக்கிறாரு. 32வது ஆதியாகம புஸ்தகம் 32 24ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறேன். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். ஏனென்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டாரா. மோசே கூட இப்படிதான் கேட்டிருக்கிறாரு. உங்களுடைய பெயர் எனக்கு சொல்லுங்க, என்னுடைய சகோதரர்கள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல் என்று சொன்னார். இவரும் யாக்கோபும் இறைவனிடத்தில் கேட்கிறார், உம்முடைய பெயரை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். முதல்ல நினைச்சாரு யாரோ ஒரு மனுஷன் வந்துட்டு, அதாவது போற வழியில ஒரு வழிப்போக்கன் வந்துட்டு எதிர்க்கிறதா அவர் நினைச்சாரு. கடைசியில வந்துட்டு இறைவன் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிஞ்சது அவரால. நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். மாமா வீட்டுக்கு போற வழியில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்துட்டு ஏற்படுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக யாக்கோபு இருந்தார் பாருங்க. இது வந்து பழைய வாழ்க்கை. ஒரு வில்லனை போல தன் குடும்பத்துல தகப்பனுக்கு ஒரு துரோகம், தமையனுக்கு ஒரு துரோகம் செய்து விட்டுட்டு மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனீங்கன்னா மாமா வந்துட்டு பெரிய செல்வ சீமானா இருக்கிறார். அவர் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஒரு குடும்பத்துல தகப்பனையும் தமையனும் வஞ்சித்தவர் அந்த இடத்துல மாமா கிட்ட போய் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். மாமாவிற்கு வந்துட்டு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவள் பெயர் வந்துட்டு லேயால், மற்றொரு பெயர் வந்துட்டு ராகேல். ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இளையவள் ஆகிய ராகேல் மேல வந்துட்டு அவருக்கு ஒரு ஆசை வருது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்துட்டு மாமா கிட்ட கேட்கிறாரு, மாமா அவர்களே, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இளைய மகளை வந்துட்டு ராகேலை வந்துட்டு எனக்கு கல்யாணம் கட்டித்தாங்க அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு, சரி அப்பா, நீ என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய எலும்பின் எலும்பும் மாம்சமும் மாம்சமா இருக்கிற என்னுடைய ரத்த சம்பந்தமாகிய மனுஷன் நீ. சரி, நீ இங்க இரு, என்னுடைய மந்தைகளே பார்த்துக்கொள், மேய்த்துக்கொள் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, வீட்டுல சேர்த்துக் கொள்றாரு. தன்னுடைய பெண்ணை கட்டித்தரணும்னு வாக்கு கொடுக்கிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, திருமணம் அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரியவளை கட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அந்த பெரியவள் ஆகிய லேயாள் என்று சொல்லப்படுகிறது கொஞ்சம் கூச்ச கண் உடையவர்கள். அதாவது தமிழ் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், பூனை கண் என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு கூச்ச பார்வையுடைய ஒரு மகள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் திருமணம் முடிந்து அந்த முதல் இரவு என்று சொல்லுவார்கள் பார்த்தீர்களா, அப்பொழுதுதான் வந்துட்டு அந்த முக்காடு விளக்கப்படும் பொழுது ராகேல் இல்லை, இது லேயாள் என்று சொல்லி அதிர்ச்சி அடைகிறார். பொழுது வெடிந்த உடனே தன்னுடைய மாமனார் இடத்துல போய் கேட்கிறார். எதற்கு சொல்றேங்க கேட்டீங்கன்னா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இது தேவனுடைய ஏற்பாடுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு அழகா இறைவன் வந்துட்டு எல்லாருமே கவனிக்கிறார். நம்ம நன்மை செய்யும் பொழுது நன்மை செய்து கொடுக்கிறார், நம் தீமை செய்யும் பொழுது அந்த தீமையிலிருந்து வெளியில வர பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர் அவர்தான். சரி, கல்யாணம் முடிஞ்சு போச்சுப்பா, எங்க குடும்ப வழக்கத்துல வந்து மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளை நாங்க கட்டித்தர மாட்டோம், அதை புரிஞ்சிக்க. இவளுக்காகவும் வந்துட்டு என்னுடைய ஃபேக்டரியில, அதாவது என்னுடைய கம்பெனில வந்துட்டு இன்னொரு 7 வருஷம் ஒர்க் பண்ணு அப்படின்றாரு. பெரியவளுக்காக ஒரு 7 வருஷம் முதலே ஒத்துக்கிட்டாரு. திரும்ப வந்துட்டு 7 வருஷம்
சின்னவளுக்காகவும் நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் 7+7 14 வருஷம் மாமனார் வீட்டுல அவர் வந்துட்டு ஒரு சர்வெண்டா இருந்திருக்கிறாருங்க. ஆனால் இந்த திருமணம் வந்துட்டு 7 நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. பெரியவளுக்கு நடந்து முடிந்த 7 நாள் முடிந்த 8வது நாளிலே தங்கை ராகேலை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த நாட்களிலே அந்த குடும்ப பின்னணி எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கும் பொழுது செர்வன்ட் மெய்டையும் கூட கொடுப்பாங்க. அப்படிதான் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஈசா சாரி நம்முடைய ஆபிரகாம் அவருடைய வீட்ல கூட பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு செர்வன்ட் மெய்ட் ஆகார் வந்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்றாங்க. எகிப்து ஸ்திரீ ஆகிய ஆகார் என்று சொல்லப்படுகிறவர். அதே மாதிரி பார்த்தா இந்த லேயால கட்டி கொடுக்கும் பொழுது கூடவே வந்துட்டு பணிப்பெண்ணை வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த பணிப்பெண் பெயர் வந்து சில்பால். சரி. 7 நாள் அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தங்கையை கட்டிக் கொள்ளுகிறாரு. அந்த தங்கையை ராகேல் கட்டிக் கொள்ளும் பொழுது கூட பில்கால் என்ற ஒரு பணிப்பெண்ணை அவர் கொடுக்குறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 மனைவிகளும் 2 மறுமனை ஆட்டிகளும் ஆகிய 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டு முதல் திருமணம் நடந்த அந்த லேயால் அவர்களுக்கு 6 குமாரர்களை பெறுகிறாருங்க. பிறகு அதே அந்த லேயாளுடைய பணிப்பெண் சர்வன்ட் மெய்ட் மூலமாக 2 மகன்களை பெறுகிறார் நம்முடைய யாக்கோபு அவர்கள். அதே போல இளையவள் ராகேல் என்று சொல்லப்படுகிற அந்த ராகேல் வந்துட்டு பிள்ளையே பெறாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு எனக்கு பிள்ளை தாரும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று கூட நம்முடைய யாக்கோபு அவர்களிடத்துல முறையிடுகிறாங்க. அப்ப சொல்றாரு, நான் தேவனா? நானா அவனுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டிருக்கிறேன். இறைவனிடத்துல போய் பிரார்த்தனை செய் என்று சொல்லுகிறார். சரி, எனக்கு தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய பணிப்பெண்ணாகிய பில்காலை கொடுக்குறாங்க. சில்பால், பில்கால் என்று 2 பணிப்பெண்கள். லேயாளுக்கு வந்துட்டு சில்பால் என்ற பணிப்பெண், ராகேலுக்கு வந்து பில்கால் என்ற பணிப்பெண். முதலாவது இந்த சர்வன்ட் மெய்டு தான் 2 ஆண் பிள்ளைகளை பெறுறாங்க. கடைசியா பெற்றுக்கொள்றது யார் பார்த்தீங்கன்னா, 2 ஆண் பிள்ளைகளை ராகேல் பெற்றுக்கொள்றாங்க. எந்த மனுஷி மேல ரொம்ப ஆசையா இருந்தாரோ, அந்த மனுஷிக்கு பிள்ளைகள் வந்து கடைசியா பிறகுதுங்க. அந்த கடைசியா பிறந்த 2 ஆண் பிள்ளைகளுடைய பேர் தான், ஒன்று யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஜோசப், மற்றொருவர் பெஞ்சமின். அவர் தான் 12வதா பிறக்கிறாரு. பாவம் 12வது பிறந்த அந்த பெஞ்சமின் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசவ வலியில அந்த அம்மா கதறி துடிச்சு போயிட்டு கடைசியில கர்த்தருக்குள் கண்களை மூடினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது பெரியமானவர்களே. இதெல்லாம் எப்படி நான் பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுதான். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் பாருங்க. இந்த வரலாறு வந்து ஆதியாகம புஸ்தகத்துல நான் வாசித்து தியானம் செய்து கொண்டு வருகிற பொழுது எல்லாமே ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா, இதனாலதான் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது நமக்கு ஒரு 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 கில்ட்டி ஃபார்ம் ஆயிடுது. இறைவன்கிட்ட போயிட்டு உடனே மன்னிப்பு கேட்டு அதை மறந்தே ஆகணும். யாருக்கும் எந்த விதமான அவமான காரியங்களை செய்யக்கூடாது, அற்பமாய் ஒருவரையும் எண்ணக்கூடாது, ஒருவரையும் குறித்து அற்பமாய் எண்ணாயாக என்றே வேதம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா சொல்லி கொடுக்குதுங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, மாமா வீட்டுல 20 வருஷம் இருந்து செல்வ சீமானா மாறி போறாருங்க. செல்வ சீமானா மாறி தன்னுடைய மாமனார் வீட்டையும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க. இப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. இவ்வளவு நாள் ஒரு சர்வெண்ட் மாதிரி நம்ம கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு அடிமை போல இருந்தனே. எங்க அப்பா வீட்டுல ஈசாக்கு அவர்களுடைய வீட்டுல எவ்வளவு சுதந்திரவாளியா நான் சுற்றி தெரிஞ்சேன். நான் வச்சதுதான் சட்டம், நான் சொன்னதுதான் அந்த இடத்துல வந்து எடுபடணும்ன்ற மாதிரி நான் வாழ்ந்தேனே. இங்க வந்துட்டு என்னுடைய மாமா வீட்டுல ஒரு சர்வெண்டா நான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய புத்தி தெளியுதுங்க. தெளிஞ்ச பொழுது மாமா கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதம் பண்றாரு. மாமா அவர்களே, இவ்வளவு நாள் உங்களோடு கூட இருந்த இறைவன் என் நிமித்தம் என் குடும்பத்து நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை தயவு செய்து என்னுடைய பிறந்த வீட்டிற்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வழியா மாமா கிட்ட சொல்லாம கொள்ளாம தான் வெளியே வராரு. மனைவிகளை கூப்பிட்டுக்கிட்டு, மறுமனை ஆட்டிகளை கூப்பிட்டுக்கிட்டு வராரு. அந்த நேரத்துல அந்த ராகேலுக்கு வந்துட்டு கர்ப்பமா இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க மாமா வீட்டுல இருந்து வெளியில வரும்பொழுது. அப்பதான் பெஞ்சமின் வந்து போற வழியில பிறக்கிறதா வரலாறுல நம்ம பார்க்கிறோம். 3 நாள் இவர் கிளம்பி வந்துடுறாரு. அவருக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது லாபான் அவர்களுக்கு, உங்களுடைய மருமகன் வந்துட்டு உங்களுடைய பெண் பிள்ளைகளை எல்லாம் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு திருடனை போல போகிறார், போய் பிடியும் என்று சொன்ன உடனே ஓடி வராரு, துரத்திட்டு வராரு. உண்மையிலே திருடனை பிடிக்கிறது போல வந்தியே மாமான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பிரச்சனைகள், வாக்குத்தத்தங்கள்லாம் நடக்குது. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இது மாதிரி நேரத்துல தான், இது மாதிரி காலங்கள் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இறைவன் திரும்பவும் அவரை சந்திக்கிறார். திரும்பவும் சந்தித்து 35 அது அதிகாரம் 9, 15 நான் வாசிக்கிறேன். 35ல 9ல இருந்து 15 வசனங்கள். முதலாவது வசனத்திலிருந்து வாசித்து விடுகிறேன்.
35வது அதிகாரம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இறைவனுக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறங்க அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற இறைவனால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களே, சொரூபங்களை நம்முடைய வீட்டுல கூட வச்சிருக்க கூடாதுங்க. மனசுல கூட வச்சிருக்க கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா தயவு செய்து எடுத்து போடுங்க. எனக்கு தெரிந்த சில கிறிஸ்தவ நண்பர்கள் வந்துட்டு கார்ல வந்துட்டு ஒரு பக்கம் நம்முடைய இறைவனுடைய பெயரையும், மறுபக்கம் வந்துட்டு குடும்பத்துல இருக்க மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய தெய்வங்களின் பெயரை கூட அந்த விண்ட்ஷீல்ட் கிளாஸ்ல எழுதி ஒட்டிட்டு போறதெல்லாம் நம்மளால பார்க்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு நல்லது இல்லைங்க. இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க அதை கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய மனசை மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு மகிழ்ச்சியான காரியங்களை செய்ய முன் வர வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய மாணவர்களே, நாம் எழுந்து பெத்தலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அதாவது தாய் தகப்பன் வீட்டை விட்டு அண்ணனை விட்டுட்டு வெளியே வராரு. அதை வெளியே வந்துட்டு மாமாவை பார்க்க வரும்பொழுது இறைவன் சந்திச்சு அவரோட கூட போராடுகிறார். அவருடைய தொடை சந்தையை தொட்டார், சுளுக்கினார், சுளுக்கி கொண்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல திரும்ப என்ன பண்றாருன்னா இறைவன் சந்திக்கிறார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊருக்கு அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டினத்தாருக்கு தேவனால் பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். யாக்கோபு அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காலின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் ஆராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க பெரியமானவர்களே, நம்ம எந்த குறித்தும் பயப்பட தேவையில்லைங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. இம்மானுவேல் என்னும் நாமத்தினால புதிய பாட்டு நம்ம வரும்பொழுது அந்த இம்மானுவேல் என்னும் நாமத்தை குறித்து, இயேசு என்னும் நாமத்தை குறித்து நம்ம நிச்சயமாக தீர்க்கமாக தியானம் செய்ய போகிறோம். தேவன் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். எவ்வளவு அருமையான பேர் பார்த்தீங்களா? பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி முதல்ல ஈசாக்கு கிட்ட வரும்பொழுது நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்றார். இப்போ 3வது தலைமுறையில வந்து பேசுறாரு. யாரோட? யாக்கோபோடு கூட. இப்ப என்ன சொல்றாருன்னா டைரக்டா ஆபிரகாமுடைய உன் தகப்பனாகிய ஆபிரகாம் அல்லது உன் தாத்தாவாகிய ஆபிரகாமுடைய தேவன் சொல்லியிருக்கலாம். இவருடைய அப்பா பேரை மென்ஷன் பண்றாரு. இதனாலதான் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமுக்கும் மாற தட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நான் இப்படிதான் காலத்தை கூட சொல்ற மாதிரி நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாரு பாருங்க. எதுக்காவது பயப்படலாமா? நம்ம பயப்படணும்னு சொன்னா ஓங்கி நீங்களே கண்ணத்துல அறிஞ்சு கொண்டிருக்காரு. தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்தில ஒரு கற்றுவனை நிறுத்தி அதன் மேல் பானம் பலியை ஊற்றி என்னையும் வர்த்தான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எவ்வளவு ஒரு அருமையான வரலாறுங்க. கடைசியில ஒரு வழியா அண்ணனை போய் பார்க்கிறாரு. அண்ணனை போய் பார்க்கும்பொழுது அண்ணன் நம்மளை உதைப்பாரோ, கொலை பண்ணி போடுவாரோன்னு பயப்படுறாரு. 2 பரிவாரங்களா பிரிச்சு ஒரு பரிவாரத்தை முன்னாடி ஓட்டி அனுப்புறாரு. வேலைக்காரர்கிட்ட சொல்லி, நீங்கெல்லாம் கொண்டு போங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு, நான் பின்னாடி வரேன். ஒருவேளை அண்ணன் வந்துட்டு இதெல்லாம் யாருதுன்னு கேட்டு ஒருவேளை அதான் அடிச்சு நொறுக்குன்னா நாசம் பண்ணி போட்டா மீதி இருக்கிற ஒரு பரிவாரத்துல நம்ம வந்துட்டு கட்டி காத்து கொள்ளலாம், அதன் மூலயமா நம்ம வந்துட்டு வாழலாம்னு நினைச்சு அப்போ அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அண்ணனுடைய கண்கள்ல, ஈசாவுடைய கண்களில அவருக்கு வந்துட்டு தயவு கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈசா வந்துட்டு தம்பியை பார்த்து கேட்கிறாரு, யாக்கோபே இவர்கள்லாம் யாருன்னு கேட்கும்போது 2 மனைவிகளையும் 2 மறுமனை ஆட்டைகளையும் காண்பிக்கிறார்.
அதே போல வந்துட்டு பிள்ளைகளை எல்லாம் வந்துட்டு காண்பிக்கிறார். இப்படி அவர்களுடைய வரலாறு காண்பிக்கப்படுகிறது. திரும்ப அண்ணன் வந்துட்டு கிளம்பி போறாரு. இவர் வந்துட்டு மெதுவா எல்லா பிராணிகளையும் அந்த கால்நடைகளையும் ஓட்டிக்கொண்டு போகிறார் தன்னுடைய குடும்பத்திற்கு என்று பார்க்கிறோம். இறுதியாக 35வது அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து, அதாவது ஏசா யாக்கோபு அவர்களுடைய தகப்பனாகிய ஈசாக்கு கண்களை மூடுறாருங்க. 29வது வசனம், பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதுதாங்க வரலாறு. ஈசாக்கு கண்களை மூடும் பொழுது அவருக்கு 180 வருஷம் ஜீவித்திருந்து மரணித்தார் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல வந்துட்டு அண்ணனும் தம்பியும் எதிரும் புதிருமா இருந்தா, அந்த கடைசி காலத்துல இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றின பிறகு அவருடைய குணாதிசயங்கள் முழுமையாக மாறிவிட்டது. அதான் சொன்னேன் பாருங்க, ஒரு சினிமாவில் இன்டர்வல் வரைக்கும் ஒரு வில்லனா ஒரு தோன்றின அதே நபர் இன்டர்வல் பிறகு பின்பகுதியில ஒரு நல்ல குணச்சித்திர ஒரு கதாநாயகனாக மாறி நடிப்பார் என்று சொன்னா எப்படி இருக்கும்? அது நடிப்பு. இது உண்மையிலேயே ஒரு நம்முடைய பூமியில இந்த உலகத்துல நமக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்த ஒரு நல்ல நிஜ கதாநாயகர்களை குறித்து நாம் இந்த காலை வேளையில தியானம் செய்வது என்பது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் பிரியமானவர்களே. சரி, இந்த இந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, யாக்கோபு என்கிற நாமம் வந்துட்டு இறைவனால் வந்துட்டு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அல்லவா. இதற்கு பொருள் என்ன என்று நான் தேடி பார்த்தேன், வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அதற்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அர்த்தம் தேசபக்தன் என்றும் தேவ பக்தன் என்றும் பொருளாம். இஸ்ரேல் என்று சொன்னால் பேட்ரியாட், தேசபக்தன் என்றும் சொல்லலாம். தனது நாட்டை நேசிப்பவர் மற்றும் அதற்காக தைரியமாக ஆதரவு குரல் கொடுப்பவர், பாதுகாக்கவும் ஆதரிக்கவும் தயாராக இருப்பவர் என்றும் சொல்லலாம். இஸ்ரேல் என்று சொன்னால் தனது நாட்டை நேசிப்பவர் மற்றும் அதற்காக தைரியமாகவும் ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் தயாராக இருப்பவர். இப்படிப்பட்ட ஒரு நாமத்தை வந்துட்டு இறைவன் வந்துட்டு யாக்கோபு அவர்களுக்கு, நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவர்களுக்கு கொடுத்தாருங்க. என்ன அவர்கள் பொருள்? தேசபக்தன், தேவபக்தன். இது நிச்சயமா நம்மளாம் வந்துட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தானே. இஸ்ரவேல் என்று ஒரு தேசமே உருவாக்கப்பட்டு நம்ம பூமியில நமக்கு, நம்முடைய இந்திய தேசத்துக்கு மிகவும் அருகாமையிலே அந்த தேசம் அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்துல, இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் கூட அந்த அந்த இஸ்ரேலை குறித்து இறைவன் நமக்கு வந்துட்டு படம் போட்டு காட்டுறாருங்க. ஆகவே அந்த யாக்கோபு எப்படி இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டாரோ, அந்த முன்பகுதியில அந்த யாக்கோபு என்ற நாமத்தை வைத்துக் கொண்டிருந்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு கல்லனாக, அதாவது சகோதரனையும் தகப்பனையும் உதாசீனப்படுத்திவிட்டு நான் நன்றாக இருந்தால் போதும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்ற ஒரு ஒரு கதாபாத்திரமாக தோன்றினவர் பிற்பாடு இறைவன் அவரை சந்தித்த பொழுது பலமுறை சந்திக்கிறார். இந்த யோர்தான் நதியை நான் கடந்து போகும்பொழுது என் கையில ஒண்ணுமே இல்லை, என்னுடைய பாதுகாப்புக்காக துணைக்காக ஒரு கையில கோலும் ஒரு கையில தடியும் வைத்துக் கொண்டு போனேனே, திரும்பவும் நான் இதே யோர்தான் நதியின் வழியாக கடந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது என்னை இப்படி 2 பரிவாரங்களோடு கூட என்னை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறது என்று சொல்லி இறைவனுக்கு என்ன பண்றாரு, கல் தூண்களை நிறுத்தி அபிஷேகித்து இறைவனை பணிந்து கொள்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இறைவனை நீங்கள் அண்டிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது இறைவன் எதிர்பார்க்கிறபடி ஒரு நல்ல ஒரு மனுஷியாக அவருடைய நாமத்தின் மகிமை எந்த சூழ்நிலையிலும் வரத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்ப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த வரலாற்றை தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோமே. இப்பொழுது பாகம் 9 நாம் முடித்திருக்கிறோம் இறைவனுடைய பெரிதான கிருபையில. இன்னும் ஒரு சில நாட்களில பாகம் 10 ஊடாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க திரும்பவும் வருவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Bye.